மாடும் சோகமாக போயிடுச்சு. சரின்னு ஓனர்கிட்ட வந்து சொல்லிச்சு விவசாயிக்கிட்ட, இந்த மாதிரி நான் கூப்பிட்டு பார்த்தா அவர் வரல அப்படின்ச்சு. சரி நீ போ, சரி இதுக்கு சரியான ஆள் வந்து நம்ம சேவல் தான், நம்ம சேவலை கூப்பிடுவோன்னு சொல்லி சேவலை கூப்பிட்டாங்க. சேவல் வந்துச்சு, டிங் டிங் ஆடிட்டு வந்துச்சு, அந்த வாழெல்லாம் ஆட்டிட்டு டிங் டிங்னு வந்துச்சு. சொல்லுங்க சொல்லுங்க, நான் தான் சீவல், என்ன வேணும் உங்களுக்கு, எதுக்காக என்னைய கூப்பிட்டீங்க அப்படின்னு வந்துச்சு. இந்த பாரு, நான் சூரியனை தெரியாமல் திட்டேன், அவரை போய் தயவு செஞ்சு சமாதானப்படுத்தி நீ தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ச்சு. ஐயோ என்னதான் நான் எங்கே போகிறது, இவ்வளோ இருட்டாக இருக்குது, நான் எங்கே போய் சூரியனை தேடுறது அப்படின்ச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ போய் சூரியனை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரணும்ச்சு. சரி சரி எப்படியாவது போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த இருட்டிலேயே பயந்துட்டே போச்சு. போய் சூரியன் எங்கே இருக்கிறீங்க, தயவு செஞ்சு வாங்களே அப்படின்னு கூப்பிட்டு பார்த்துச்சு. சூரியன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, தூங்கிட்டு இருந்தார், ஏந்திரிக்கவே இல்லை. பார்த்துட்டு கடைசியில் இந்த சேவல் என்ன பண்ண ஆரம்பிச்சது, அழுக ஆரம்பிச்சிச்சு. ஐயோ எனக்கு பயமா இருக்கே, சூரியன் வாங்க சீக்கிரமா, எனக்கு பயமா இருக்கே அழுக ஆரம்பிச்சிச்சு. இது அழுகிற சத்தத்தை கேட்டுட்டு சூரியன் கண்ணு முழிச்சு பார்த்தாரு. எதுக்கு சேவல் இப்படி அழுதுட்ருக்க அப்படின்னாரு. நான் முதல்ல அழுத்திட்டாராம்மா, தயவு செஞ்சு வாங்க, நீங்கள் இல்லாமல் நான் போக முடியாது, என்னை திட்டுவாங்க, அந்த நீங்கள் வந்தால் தான் நான் போக முடியும், திரும்ப போகிறக்கு இருட்டாக இருக்குது, நான் வரும்போது பூஜையெல்லாம் பாய்ந்துட்டு வந்தேன், நீங்கள் வந்தால் தான் நான் போவேன் அப்படின்னு அழுதுச்சு. அப்போ சூரியன் சரி நீ போ, நீ உனக்கு எங்கே போய் உனக்கு பயமாக இருக்கோ அப்போ நீ என்னை கூப்பிடு, நான் கண்டிப்பாக வருவேன். கண்டிப்பாக வருவீங்களால மாமா திரும்பாண்டிங்களான்னு அழுதுச்சு. இல்லை நான் ஏமாற்ற மாட்டேன், நீ போ, நான் கூப்பிடு, நான் வரேன்னு சொல்லி சேவலை சமாதானப்படுத்தி சூரியன் அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அப்போ சூரியன் அந்த விவசாயிக்கிட்ட வந்தார். விவசாயி வந்து கேட்டார், என்ன சேவல், சூரியன் வந்துடுவாரா அப்படின்ட்டு. அப்போ சேவல் உடனே என்ன பண்ணுச்சுன்னா கொக்கரக்கோன்னு கத்த ஆரம்பிச்சது. இப்போ சேவல் கத்த ஆரம்பிச்சோடனேயே சூரியன் அழகாக மேலே வந்தார். வந்ததை பார்த்தோன்னே இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு, பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. அப்போ ஆஹா, சேவல் கூப்பிட்டு சூரியன் வந்துருச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் கொண்டாடினாங்க. ஆனால் இதுலேருந்து என்னென்னா, நமக்கு வந்து எப்பவுமே இயற்கை வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து சூரியன், தண்ணி, காற்று எப்பவுமே நமக்கு முக்கியம். அது போக நமக்கு வந்து விலங்குகளும் நமக்கு ரொம்ப முக்கியம். இவங்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. கதை பிடிச்சிருக்கா குழந்தைகளே? கதை பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக்